கரங்களை தட்டி ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை. கரங்களை வீசி ஹalleluya 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 தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை, தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை. ஹalleluya 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 ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஈசாக்கின் தேவனே ஆராதனை. ஹalleluya 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 மரியாளின் மைந்தனே மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே தாவீதின் சூதனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே தாவீதின் சூதனே ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. பரலோக தேவனே பரலோக தேவனே ஆராதனை பரிசுத்த தேவனே பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே பரிசுத்த தேவனே ஆராதனை ஹalleluya 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 ஹalleluya. மேக ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. தூய ஆவியே தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே தூய ஆவியே உமக்கு துணையாளரே துணையாளரே உமக்கு ஆராதனை. ஹalleluya 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 ஹalleluya. தேவாதி தேவா தேவாதி தேவா ஆராதனை, ராஜாதி ராஜா ராஜாதி ராஜா ஆராதனை தேவாதி தேவா ஆராதனை ராஜாதி ராஜா ஆபிரகாமின் தேவனே ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஆபிரகாமின் தேவனே ஈசாக்கின் ஈசாக்கின் தேவனே மரியாயின் மைந்தனே மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே தாவீதின் சுதனே ஆராதனை, மரியாளின் மைந்தனே மரியாளின் மைந்தனே ஆராதனை, தாவீதின் சுதனே தாவீதின் சுதனே ஆராதனை,
பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே ஆராதனை, பரலோக தேவனே, பரலோக தேவனே ஆராதனை, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே ஆராதனை, மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே, மெசியாவே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே, மெசியாவே உமக்கு ஆராதனை, தூய ஆவியே, தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு தூய ஆராதனை, ஆவியே, துணையாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே, துணையாளரே உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஒப்புக்கொடு, ஆராதனை, ஒப்புக்கொடு, ஆராதனை உமக்கு ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஒப்புக்கொடு. உமக்கு ஆராதனை, ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே, 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 அப்பா, 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 அழு, 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 பாவத்திற்காக அழு, உன் தலைமுறைக்காக அழு, உனக்காக அழு, கண்ணீர் சிந்தி, பாவத்திற்காக கண்ணீர் சிந்தி, வேதனைகள், துன்பங்கள், பாரங்கள் அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா, அப்பா, மகனாக மகளாக வா, மகனாக மகளாக வா, அப்பான்னு கூப்பிடு. தூயாவியானவருக்கு தந்த வல்லமை அப்பான்னு கூப்பிடு. வாய் திறந்து இயேசுவேன்னு கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு, குரல் எழுப்பி கூப்பிடு, இயேசுவேன்னு கூப்பிடு. கட்டுகள் உடையட்டும், நோயின் கட்டுகள் உடையட்டும், வேதனை கட்டுகள் உடையட்டும், சாபத்தின் கட்டுகள் உடையட்டும், பாவத்தின் கட்டுகள் உடையட்டும். இயேசுவே, அப்பா, இயேசுவே. ஹalleluya, 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 ஹalleluya. அபிஷேகத்தின் நேரம், நற்கருணையின் நேரம், ஆண்டவரின் நேரம். விட்டுடாத, 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 கை விட்டுடாத, கை விட்டுடாத. அபிஷேகத்தின் நேரம், விடுதலையின் நேரம், நற்கருணை நேரம், இயேசுவின் நேரம், அப்பாவின் நேரம், ஆவியானவரின் நேரம். விட்டுடாத, விட்டுடாத. ஆராதனையின் நேரம், விட்டுடாத. மகனாக மகளாக வா. பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் நேரம், இயேசுவின் நேரம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆராதனை, விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் உன் முன்னிலையில். நீ எதை பயப்படுற, யாரை பயப்படுற? அமைதியாக அவருடைய சந்நிதியில் உட்காருவோமா? அமர்வோம். நற்கருணை நாதரை பார்க்க முடிஞ்சா பாருங்க, இல்லை கவனம் சிதறது பார்க்க முடியலன்னா கண்ணை மூடுங்க. கண்களை மூடிய வண்ணம் நற்கருணை நாதரை இதயத்தில் பாரு. முட்டாள்தனமா நீ செஞ்ச நிறைய விஷயங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் இந்த ஆராதனையில். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் எதிராக செஞ்ச துரோகங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சாபமாக நிற்குது, உனக்கே தெரியலை. நீ உனக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு வச்சிருக்கிற, போட்டு வச்சிருக்கிற. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு பத்தாது, போதாது. மற்றவங்க முன்னால் நல்லவனாக இருக்கிற, நல்லவளாக இருக்கிற. மற்றவங்க முன்னால் இல்லைனாலும் நீ நல்லவன் நினச்சிக்கிற. நீ நல்ல கணவனான்னு தெரியணுமா, உன் பொண்டாட்டிக்கிட்ட கேளு, அவ சொல்லுவா உன்னுடைய பாவங்கள். நீ நல்ல மனைவியா இல்லையான்னு தெரியணுமா, உன் கணவன் கிட்ட கேளு, அவன் போட்டு தருவான் உனக்கு லிஸ்ட்டு பாவ சங்கீர்த்தனத்துக்கு. நீ நல்ல ஒரு அப்பாவா அம்மாவா உனக்கு தெரியணுமா, பசங்க கிட்ட கேளு,
என் பாவ சங்கீர்த்தனத்துக்கான லிஸ்ட் போட்டு தருவியான்னு. நீ நல்ல ஒரு மகளா மகனான்னு தெரியணுமா, அப்பா அம்மா கிட்ட கேளு, அம்மா எனக்கு ஒரு லிஸ்ட் போட்டு தாங்கன்னு. பாவ சங்கீர்த்தனத்துக்கு வரும்போது உன்னுடைய லிஸ்டோட மட்டும் வராத, சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாரு. நீ உனக்குன்னு தச்சு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உன்னை ஏமாத்த, ஆண்டவரை ஏமாத்த முடியாது. நிர்வாணம் நிர்வாணமே. அமைதியா கண்களை மூடி யோசிச்சு பாரு. நீ உனக்குன்னு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, எத்தனை எத்தனை டிகிரி வாங்கியிருக்கிற, மற்றவங்க உன்னை மதிக்கணும்னு நினைக்கிற, டிகிரி இருந்தால் மதிப்பு கிடைக்குமா? உன் வாயில் வார வார்த்தை, உன்னுடைய செயல் சொல் சிந்தனை தான் உனக்கு மதிப்பை தருது. உன் டிகிரி உனக்கு மதிப்பை தராது. உன்னுடைய பணம் உனக்கு மதிப்பை தராது. உன் பணத்துக்காக மதிக்கிறவங்க உன்னை ஏமாத்துறாங்க. நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அது. நீ இருக்கிற பதவிக்காக யாராவது உனக்கு மதிப்பை தராங்கன்னா, பதவி போச்சுன்னா உன்னை குப்பை தொட்டியில் தூக்கி போயிட்டே இருப்பாங்க. அது உலகம் உனக்கு தர ட்ரெஸ்ஸு. உலகத்தில் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் இன்னைக்கு எங்கே போனாங்கன்னே தெரியல. உயிர் வாழ்றாங்க, ஆனால் கொடிக்கட்டி பறந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு அட்ரஸே இல்லாமல் போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள், அரசாங்க உத்தியோகஸ்தர்கள், எத்தனை பேர் அவங்க முன்னால் கை கட்டி நின்று இருப்பாங்க ஒரு வேலை நடக்க. இன்னைக்கு ரிட்டையர் ஆயிட்டாங்க, மதிப்பு இல்லை. இப்படிதாங்க உலகம் தர மதிப்பு நிலையானது அல்ல. கடவுள் உனக்கு ஒரு மதிப்பை தராரு. யூ ஆர் மை சைல்ட். அது யாராலும் எடுக்க முடியாது, அழிக்க முடியாது. உன்னால் மட்டுமே அதை அழிக்க முடியும். உன் பாவத்தால் மட்டுமே அழிக்க முடியும். மன்னிப்பு கேட்டு பாடுவோமா? நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. ஆண்டவரே என்னை மன்னியும். பாவத்திலே மூழ்கி இருக்கிறேன், பாவத்தில் வீழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னியும். மகனாக மகளாக உன்னை மாற்றும் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை மன்னியும். கடவுளுடைய மகனாக மகளாக உன்னை மாற்றும் ஒரே ஒரு வார்த்தை, என் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு உன் பாவங்களை ஏற்றுக்கொள். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவத்தை ஏற்றுக்கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட, இந்த ஆராதனை கொண்டாட, நற்கருணை ஆண்டவர் முன்னால இருக்க, இந்த தூய மறை நிகழ்வை செபாஸ்டியன் என்ற மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வருண் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கடுமையான தலைவலியோட வந்த ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யூட்ரஸ் ஃபைப்ராய்டு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தொண்டையினுடைய வலது பக்கத்தில் பெரிய ஒரு கட்டி விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வெளிச்சம் பார்க்கும்போது கண்ணு கூசுது, தலைவலிக்குது, விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நேஹா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெரும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. என் வாழ்வை மாற்றுமே. பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாடுவோமா? நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. என் வாழ்வை மாற்றுமே. விழுந்து விட்டேன், விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. விழுந்து விட்டேன், விழுந்து விட்டேன், மனம் உடைந்து விட்டேன், என்னை தேற்றும் இயேசுவே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. என் வாழ்வை மாற்றுமே.
கடவுளுக்கு எதிரான பாவங்கள் ஞாபகம் இருக்கா? நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. முதல் கட்டளை எப்படியெல்லாம் மீறி இருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாரு. முதல் இடத்துல நீ வச்ச கடவுள்கள் நேரங்கள், காலங்கள், வாஸ்து, ராசி, ஜோதிடம், ஜாதகம், இப்படி முதல் கடவுளா வச்சிருக்கிறியாம். யார் சொன்னாலும் கேட்க மாட்ட. பிடிவாதம் என்ற கடவுள் இருக்காம், சோகம் என்ற கடவுள் இருக்கா, சோர்வு என்ற கடவுள் இருக்கா, நான் யோசிக்கிறது தான் சரி என்ற கடவுள் இருக்கா, மற்றவங்களை கேட்டுக்கவே மாட்டியாம், மதிக்கவே மாட்டியாம், உடம்புல பச்சை குத்தி இருக்கிறியா, உடம்பை அழகுபடுத்தணும் அழகுபடுத்தணும் அழகுபடுத்தணும், எப்படியெல்லாம் அழகுபடுத்தணும் அப்படியெல்லாம் அழகுபடுத்தணும்னு சொல்லி உடம்ப கடவுளா வச்சிருக்கிறியா, ஆராதிக்கிறியா. அது முடி வெட்டுற ஸ்டைலு, தாடி வைக்கிற ஸ்டைலு, கேப் போடுற ஸ்டைலு, ட்ரெஸ்ஸு போடுற ஸ்டைலு, மீசை வைக்கிற ஸ்டைலு, காதில் கம்மல், உடம்புல பச்சை, ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை தேர்ந்தெடுக்கும் போது ஸ்டைலு, எத்தனையோ ட்ரெஸ்ஸை வாங்கி 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 அடுக்கி அடுக்கி வச்சிருக்கிறீங்க. யாரை அழகுபடுத்த, யாரை ஏமாத்த இந்த ட்ரெஸ்ஸுகள், இந்த ஆடைகள். முதல் இடத்துல நீ வச்சிருக்கிற கடவுள்கள் ருசியான சாப்பாடு. ருசி இல்லைன சாப்பாடை சாப்பிட மாட்டேன். யார் அழுதாலும் பரவாயில்ல, யார் சமைச்சு வச்சாலும் பரவாயில்ல, ருசி இல்லைனா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். எத்தனை பேருடைய கண்ணீர், எத்தனை பேருடைய ஜெபம், எத்தனை பேருடைய உழைப்பு உன்னுடைய சாப்பாட்டில் இருக்கு. ஹோட்டல்ந்து வாங்கினா மட்டும்தான், ஆர்டர் பண்ணி வாங்கினா மட்டும்தான். வீட்டில் சமைக்கிற சாப்பாடு பிடிக்காது, அடிக்கடி வெளியிலிருந்து வேணும் சாப்பாடு. ருசி, நாவு என்ற கடவுள், ருசி என்ற கடவுள், உணவு என்ற கடவுள். உபவாசம் எடுக்க முடியாது, நோன்பு எடுக்க முடியாது, கரிமீன் இல்லாமல் இருக்க முடியாது, மாம்சம் இல்லாமல் இருக்க முடியாது. உணவு என்ற கடவுள். பேராசை என்ற கடவுள் இருக்கிறது பத்தாது. அண்ணனை ஏமாத்தி, அக்காவை ஏமாத்தி, தம்பி தங்கையை ஏமாத்தி வாங்கி எடுத்த சொத்து, அப்பாவை ஏமாத்தி கையெழுத்து போட்ட சொத்து, எவ்வளவு எவ்வளவு. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னை தவிர வேறு கடவுள்கள் இருத்தலாகாது. மன்னிப்பு வேண்டு. கடவுளுக்கு எதிரான பாவங்கள், கடவுளுக்கு எதிரான பாவங்கள் மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. காதல் என்ற கடவுள் யாருக்கும் கீழ்ப்படியாத கடவுள். எனக்கு ஏன் விருப்பம், ஏன் இஷ்டம், நான் கீழ்ப்படிய மாட்டேன், யாரையும் கீழ்ப்படிய மாட்டேன். என்னுடைய உடம்பு, என்னுடைய விருப்பப்படி செய்வேன். மை பாடி மை சாய்ஸ், மை பாடி மை சாய்ஸ். நீங்க யார் என்னை கட்டுப்படுத்த வராதீங்க. காமம் என்ற கடவுள், விபச்சாரம் என்ற கடவுள், சுய இன்பம் என்ற கடவுள், பான் என்ற கடவுள், ப்ளூ ஃபிலிம் என்ற கடவுள், தவறான படங்கள் என்ற கடவுள், எதற்காக வாழ்கிறாயோ அது உன் கடவுள், மாம்சம் என்ற கடவுள், மாம்ச வியாபாரங்கள் என்ற கடவுள், விபச்சாரம் என்ற கடவுள். உன்னை படைத்தவர் அல்ல, நீ படைத்தது உன்னுடைய கடவுளாயிருக்கா. மன்னிப்பு கேளு. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, யார் அழுதாலும் பரவாயில்ல, நான் சிரிக்கணும். என் வாழ்வும் மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. யாருடைய கண்ணீர் பார்த்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா இருக்கணும், நான் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பானுடைய கண்ணீர் பரவாயில்ல, அம்மாவனுடைய கண்ணீர் பரவாயில்ல, யார் அழுதாலும் பரவாயில்ல. பொய் சொல்றது, புரணி பேசுறது, பொருளை கலப்புறது கடவுள். நாக்கின்ற கடவுள், வார்த்தை என்ற கடவுள். இல்லாதது பொல்லாதது யாரைய பத்தியாவது சொல்லி இருக்கிறியா? கடவுளுக்கும் மனிதருக்கும் எதிரான செயல்கள் உண்மையாவே இருந்துட்டு போகுது. மற்றவங்களுடைய பெயரை கெடுக்க உனக்கு என்ன அதிகாரம்? பிறருடைய குடும்பத்தினுடைய பெயரை கெடுக்க உனக்கு என்ன அதிகாரம்? இருந்துட்டு போகுது, உண்மையாவே இருந்துட்டு போகுது. ஒரு குடும்பத்தினுடைய கண்ணீர்
உன்னுடைய வார்த்தையாக குடும்பத்திலோ வீட்டிலோ கோயிலோ யாரை பத்தியா தப்பா பேசியிருக்கிறியா? உண்மையே அவங்க வீட்டில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், ரசிச்சு பேசியிருக்கிறியா? அந்த வீட்டில் ஏதாவது பொண்ணு ஏதாவது பையன் யாரு கூடயாவது போயிருப்பான், இன்னைக்கு கோயிலில் வந்து அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறா. உனக்கு என்ன அதிகாரம் பிறருடைய மானத்தை கெடுக்க, பிற குடும்பத்தினுடைய மானத்தை கெடுக்க? உனக்கு என்ன அதிகாரம்? 7வது கட்டளைக்கு எதிரானது. திருடி இருக்கிற, பிறருடைய மானத்தை திருடி இருக்கிற, பிறருடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியை திருடி இருக்கிற. உருக்கமா உன் மன்னிப்பு கேளாண்டவர்கிட்ட. பொய் பேசியிருக்கிறா, பொய் சாட்சி சொல்லி இருக்கிறியா, மன்னிப்பு கேளு. பிறருடைய வாழ்க்கையை கெடுத்து இருக்கிறியா? பையனை கல்யாணம் பண்ணி வச்ச மருமகளோட வாழ விடல, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பையனோட வாழ விடல, மாப்பிள்ளையோட வாழ விடல. திருடி இருக்கிற உன்னுடைய பையனுடைய வாழ்க்கையை, பொண்ணுடைய வாழ்க்கையை, மருமகன் மருமகளுடைய வாழ்க்கையை. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. உன்னுடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்கல. ஃபாதர் அவங்க கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க, கோயிலுக்கு வந்தா பத்தாது, கோயிலில் வந்த போது விசுவாசத்தோட வளர்ந்தாங்களா? இன்னைக்கு பையனை பத்தி அழுவற, பொண்ணை பத்தி அழுவற. பையன் கோயிலுக்கு வரதில்லை, பொண்ணு கோயிலுக்கு வரதில்லை. குடிக்கிறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. ஃபாதர் கீழ்ப்படியறது இல்லை. நீ கடவுளை கீழ்ப்படிஞ்சியா? உன்னுடைய பையனுடைய வாழ்க்கையை நீ திருடுன, உன் பொண்ணுடைய வாழ்க்கையை நீ திருடுன. விசுவாசத்தில் வளர்க்காத வளர்க்கப்படாத பிள்ளைகள் வழி தவறும். கோயிலுக்கு வந்தா பத்தாது. உன்னுடைய வீடு கோயிலா இருந்ததா? கோயில்ல கேட்டிக்ஸ்க்கு வந்தா பத்தாது. உன்னுடைய வீட்டில் கேட்டிகிசம் இருந்ததா? நீயும் புருஷனும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தியா? வீட்டில் பைபிள் வாசிக்கிறது இல்லையா? ஜெபமாலை சொல்றது இல்லையா? வீட்டில் நீங்க பேசின பேச்சுக்கள் என்ன? வீட்டில் நீங்க நடந்துகிட்ட விதங்கள் என்ன? உன்னுடைய வீடு கோயிலா இருந்ததா? வீடு கோயிலா இல்லாம 1 மணி நேரம் கோயில்ல வந்து அவன் என்ன செய்வான்? 1 மணி நேரம் கோயில் இருந்ததுனால உன் பொண்ணு திருந்துமா? 7 நாள் உன் கூட இருக்கு பொண்ணு பையன். உன் வீடு கோயிலா இல்லனா கோயில்ல வந்தும் பிரயோஜனம் இல்லை. வீட்டுல ஜெபம் இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, பைபிளை கீழ்ப்படியறது இல்லை. வீடு நரகமா இருந்திருக்கு, வீடு பேயினோட இல்லமா இருந்திருக்கு. எப்படி அந்த வீட்டில் வாழ்ற பையன் பொண்ணு விசுவாசத்தில் வளருவாங்க? சின்னதா இருக்கிறவரை கோயிலுக்கு வருவாங்க, 8வது 9வது 10வது படிக்கிறவரை வருவாங்க, 11 12வதெல்லாம் படிக்கும்போது வந்தா உண்டு. உன் பையனுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை திருடி இருக்கிற, கடவுள் கொடுத்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை திருடி இருக்கிற, விசுவாசம் கொடுக்க மறந்த தாயே தந்தையே தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விசுவாசத்தை திருடி இருக்கிற. மன்னிப்பு கேளு. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. கொலை செஞ்சிருக்கிறியா? கொலை செய்ய தூண்டி இருக்கிறியா? வார்த்தையால, கத்தியால, தெரிஞ்சோ தெரியாமலோ அபார்ஷன், கருச்சிதைவு, கருச்சிதைவுக்கு கூட நின்று இருக்கிறியா? சப்போர்ட் பண்ணியிருக்கிறியா? சஜஸ்ட் பண்ணியிருக்கிறியா? மன்னிப்பு கேளு. டாக்டரா நர்ஸா வேலை பண்ணும் பொழுது அந்த டேபிளில் உதவி பண்ணியிருக்கிறியா? மன்னிப்பு கேளு. ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்கிறியா? குடும்ப கட்டுப்பாடு, மன்னிப்பு கேளு. IVF செஞ்சிருக்கிறியா? டெஸ்ட் டியூப் பேபி, மன்னிப்பு கேளு.
டெஸ்ட் டியூப் பேபி பரவாயில்ல, தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கிறியா? மன்னிப்பு கேளு. கொலைகள் கொலைகள். நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே, என் வாழ்வை மாற்றுமே. விதவைகள், அனாதைகள், குழந்தைகள், இவர்களுக்கு எதிரான பாவங்கள் கண்ணீர் சிந்த வச்சிருக்கிறியாம். மன்னிப்பு கேளு. பேச யாருமே இல்லாதவங்களுக்கு எதிரான பாவங்கள், உன் வீட்டில் இருந்து நீ பேசினது, மறைமுகமாக நீ பேசினது, குழுக்களில் இருந்து பேசினது, அருட்தந்தையர்கள் ஃபாதர்ஸ்க்கு எதிராக, சிஸ்டர்ஸ்க்கு எதிராக, அழைப்புகளுக்கு எதிராக, இறை அழைத்தலுக்கு எதிராக. உன் பையன் ஃபாதராக போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பான், சொல்லியிருப்பான், வேண்டா போகாத, தடுத்தியா? உன் பொண்ணு ஆசைப்பட்டிருக்கோம் சிஸ்டராக போகணுன்னு, தடுத்தியா? இல்லை உண்மையாக உன்னுடைய பையனுக்கு பொண்ணுக்கு அந்த அழைத்தல் இருந்திருக்கும், ஆனால் வீட்டில் அதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கலையா? இரண்டாவது கட்டளைக்கு எதிரானது. ஆண்டவருடைய பெயரை வீணாக பயன்படுத்தியிருக்கேன். ஆண்டவருடைய பெயரில் வாழ்பவர்களை குருக்கள் கன்னியர்களுக்கு எதிராக பேசியிருக்கேன். உன்னுடைய திருமணத்திற்கு எதிரான செயல்கள், அது இரண்டாவது கட்டளைக்கு எதிரானது. ஆறாவது கட்டளைக்கு எதிரானது. கல்யாணம் செய்யும்பொழுது ஆண்டவருடைய பெயரில் சத்தியம் பண்ணியிருக்கேன், ஆனால் மனைவியை ஏமாற்றியிருக்கேன், புருஷனை ஏமாற்றியிருக்கிறேன், சோம்பேறியாக இருந்திருக்கேன், மனைவிக்கு தேவையானதை செய்யலை, கணவனுக்கு தேவையானதை செய்யலை, தாம்பத்திய உறவை கொடுக்கல, சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கல, கணவனுக்குரிய மரியாதையை கொடுக்கல, மனைவிக்குரிய அந்தஸ்தை கொடுக்கல, சாப்பாடு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, பணத்தை கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, உழைக்காமல் இருந்திருக்கிறேன், வேலைக்கு போகாமல் இருந்திருக்கேன், கஷ்டப்படுத்தி இருக்கிற உன்னுடைய மனைவியை, வேலை செஞ்சுட்டு கொண்டு வர சம்பாதியத்தை பணத்தை வீண் செலவு பண்ணியிருக்கேன், கஷ்டப்படுத்தி இருக்க உன்னுடைய கணவனை மனைவியை. இரண்டாவது கட்டளைக்கு எதிரானது. கடவுளுடைய பேரில் சத்தியம் செஞ்சுட்டு அந்த சத்தியத்தை வாழாமல் இருந்தது. வீண் சத்தியம், பொய் சத்தியங்கள். அதே தான் ஆறாவது கட்டளைக்கு எதிரானதும். மனைவிக்கு தெரியாத உறவுகள், கணவனுக்கு தெரியாத உறவுகள் இரண்டாவதும் ஆறாவதும் கட்டளைக்கு எதிரானது. ஒன்பதாவது கட்டளைக்கு எதிரானது. உடலில் தூய்மை இருக்கா? மனசில் தூய்மை இருக்கா? ஆன்மாவில் தூய்மை இருக்கா? மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போமா? நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கோயில்ல பங்குல பொலிட்டிக்ஸ் இருக்கா? உன்னுடைய மனசில் அப்படி ஒரு அரசியல் இருக்கா? நீ அன்பிய தலைவராகணும், தலைவி ஆகணும், பங்கு பேரை தலைவராகணும், தலைவி ஆகணும், பாடல் குழு தலைவராகணும், தலைவி ஆகணும், அதில் மெம்பர் ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு குழுவில் தலைமைக்கு வரணும், அந்த குழுவுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஏதாவது அரசியல் பண்ணியிருக்கிறியா? குழுவில் இருந்தவங்க வெளியே போகணும்னு நினச்சி ஏதாவது அரசியல் பண்ணியிருக்கிறியா? மற்றவங்களுடைய பேரை கெடுத்திருக்கிறியா? இனி கொடுத்த பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் இருந்திருக்கிறியா? தேவையில்லாத ஆசைப்பட்டிருக்கிறியா? வெரி அம்பிஷியஸ். திருச்சபைக்கு எதிரான பாவங்கள், கோயிலுக்கு எதிரான பாவங்கள். கோயிலில் ஒரு குடும்பத்தை வர முடியாத மாதிரி பண்ணியிருக்கிறியா? அந்த குடும்பத்திற்கு எதிராக பேசி இன்னைக்கு அதுங்க தலை உள்ளேயே நுழைக்க முடியல. கோயிலுக்கே வர முடியாத மாதிரி குடும்பத்திற்கு எதிரான பாவங்கள், கோயிலுக்கு திருச்சபைக்கு எதிரான பாவங்கள், சமூகத்துக்கு எதிரான பாவங்கள். வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வாழ்கிற இடத்துல, உன்னுடைய தெருவில், வாடகைக்கு இருக்கிற வீட்டில், ஹவுஸ் ஓனராக இருக்கலாம், நீ வாடகை ஆளாக இருக்கலாம். குடும்பத்திற்கு, திருச்சபைக்கு, சமூகத்திற்கு எதிரான எல்லா பாவங்கள் லிஸ்ட் போடு. நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய். இனி பாவம் செய்ய மாட்டேன் என்ற முடிவெடுத்து பாடுவோம். நான் பாவி இயேசுவே, பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, நான் பாவி இயேசுவே,
என் வாழ்வை மாற்றுமே. கண் கீழ்ப்பகுதியில் கட்டி உருவாகிட்டு இருக்கு. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கண்ணினுடைய கீழ்ப்பகுதியில் கட்டி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரெக்ஸ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லூசி என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெய்டன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நிஷா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மரியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிராங்க்லின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தொடை பகுதியில் இரத்த கட்டி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். போஸ்கோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கழுத்தினுடைய பகுதியில் கட்டி விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ என்று நம்பு, நீ என்று நம்பு. குடிப்பழக்கத்திலிருந்து ஒரு மகனுக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாரோ அடித்ததுனால இடது கண்ணில் ஏற்பட்ட காயம் உன்னுடைய பார்வையே பாதிச்சிருக்கு. விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யார்கிட்டையோ அடி வாங்கினதுனால இடது கண்ணு பார்வை இழந்த ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சரண்யா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மார்பக புற்றுநோய் விடுதலை தந்த ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிரஸ்ட் கேன்சர். பாவ சங்கீர்த்தனம் செய், பாவத்திலிருந்து விடுதலையாக, நோயிலிருந்து விடுதலை பெறு. அக்கா மகனுக்காக ஜெபிக்கிற ஒருவருடைய ஜெபத்தை கேட்டு அக்காவுடைய மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கண்களை திறப்போமா, முழந்தால் படியிடுவோமா? நன்றி நன்றி ஐயா. கண்களை திறந்து முழந்தால் படியிட்டு கோடி கோடி நன்றி ஐயா. நற்கருணை ஆண்டவரை பார்த்து உண்மையா உருக்கமா சொல்லு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. 4 வருடமா குழந்தை தடையா இருக்கிற ஒருத்தருக்கு குழந்தை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆலிஸ் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. வயிறு சம்பந்தமான பிரச்சனை, சரிமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மாண்புயர் கீதம் பாடுவோம், நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, முழுமையான விடுதலை தர வந்தவர், அந்த விடுதலை பெறுங்க. ஆண்டவருடைய விடுதலை கிடைச்சா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு தானாக கிடைக்கும்ன்றதை நம்புங்க. ஃபஸ்ட்டு ஆசீர்வாதங்கள் தானாக கிடைக்கும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. உன்னுடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கும். உனது நம்பிக்கை உனக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும். அந்த நம்பிக்கை என்ன? ஆண்டவருடைய மேலுடையை தொடும் நம்பிக்கை, இறை மகனை தொடும் நம்பிக்கை. வெறும் ஒரு மனிதனை அல்ல, இயேசுவை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை தொடும் நம்பிக்கை. அந்த மேலுடை உனக்கு விடுதலை தரும். ஆண்டவருடைய மேலுடை உனக்கு ஆடையை தரும், உடையை தரும். உனக்கு கிடைக்கும் பொழுது நீ பிறருக்கு அந்த ஆடையை கொடு. மாண்புயர் கீதம் பாடி 3 இறைவனுடைய ஆசீர்வாதம் பெறுவோம். மாண்புயரோ அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பு. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறை
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. வலது கரத்தை உயர்த்தி நன்றி சொல்லி பாடுவோமா? அன்னை மரியே நன்றி. வாழ்க. திருத்தூதர்களே புனிதர்களே நன்றி. வாழ்க மரியே. வானதூதர்களே நன்றி. வாழ்க. திருச்சபையே நன்றி. வாழ்க. பலிபீடங்களே நன்றி. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.